அருட்தந்தை அலெக்ஸ் யாகு அவர்கள் ஒரு 3-4 நிமிடம் இஞ்ஞாசியாருடைய ஆன்ம ஆய்வை நடத்துவார்கள். அத்தோடு நாம் மதிய உணவிற்கு செல்கிறோம். இப்போது நாம் ஆன்ம ஆய்வு செய்வதற்காக நம்மையை நாம் தயாரிப்போம். Let's prepare ourselves for the examination of consciousness. அமைதியாக இருக்கவும். நேராக அமர்ந்து அமைதியிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்து இந்த நாளுக்காகவும் எல்லையின்றி நம்மை அன்பு செய்யும் இறைவனுக்காகவும் நன்றி சொல்வோம். Let's sit upright and place ourselves in God's presence, thanking Him for this day and for His unconditional love. இன்றைய நாளில் கடவுள் நம் வாழ்வில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இந்த ஆன்ம ஆய்வு முழுவதற்கும் அருளாக இறைவனின் உடனிருப்பும் வழி நடத்தலும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். Let's ask for the grace that God may be with us and accompany us throughout this journey of examen, helping us to recognize how He has been acting in our lives. நம்மையே நாம் உள்ளார்ந்த விதத்தில் கூர்ந்து நோக்கி இன்று நம்முடைய எண்ணங்கள், நாம் பயன்படுத்திய வார்த்தைகள், மற்றவரிடமிருந்து நாம் கேட்ட வார்த்தைகள், நமது செயல்பாடுகள், சந்தித்த நிகழ்வுகள், உருவான சூழல்கள், அவைகளுக்கு நாம் நல்கிய பதிலிருப்புகள் என அனைத்தையும் விலாவாரியாக மனக்கண் முன் கொண்டு வந்து உள்ளத்தில் மேலெழும் உணர்வுகள் எவ்வாறு இருந்தன என்பதை ஆய்வுக்கு உட்படுத்துவோம். மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி, நன்றி உணர்வு, நம்பிக்கை, தைரியம், உந்துதல், நிம்மதி, விடாமுயற்சி, விருப்பம், கோபம், சோகம், குற்ற உணர்வு, மன அழுத்தம், விரக்தி, தனிமை, வெறுப்பு, எரிச்சல், மன அழுத்தம், ஏமாற்றம். Let us review our day and take a deep look within ourselves, recalling our thoughts, the words we spoke and heard from others, our actions, the events and situations we encountered, and how we responded to them. Let us also reflect on the predominant feelings we experienced today. Happiness, joy, peace, gratitude, confidence, courage, trust, inspiration, motivation, relief, determination, interest, anger, sadness, guilt, jealousy, frustration, hurt, stress, doubt, disappointment, regret, boredom, irritation, confusion, இன்று நடந்த நிகழ்வுகளில் மேலெழுந்த உணர்வுகளை ஆய்வு செய்கிற பொழுது அந்த உணர்வுகள் நம்மை கடவுளுக்கு அருகில் அழைத்து சென்றதா அல்லது கடவுளை விட்டு விலகிச் செல்ல வைத்ததா? கடவுளுக்கு அருகில் அழைத்து சென்றிருந்தால் நன்றியும், கடவுளை விட்டு விலகிச் செல்ல வைத்திருந்தால் மன்னிப்பையும் கடவுளிடம் மன்றாடுவோம். As we reflect on our predominant feelings about what we did, said and thought in those moments, let us ask ourselves, were we drawing closer to God through these feelings, or did we feel more distant from Him? If we felt closer to God, let us give thanks. If we felt distant, let us ask for His pardon.
அக அளவிலே ஒரு மாற்றத்திற்கான சபதமேற்று கடவுளின் திட்டத்திற்கேற்ப நாம் எவ்வாறு இன்னும் திறம்பட அவரோடு ஒத்துழைக்க முடியும் என்ற சிந்தனையோடு நாளைய தினத்தை நம்பிக்கையோடும் திறந்த மனதோடும் வரவேற்போம். Let us pledge out to cultivate an interior change in our hearts, so that looking toward tomorrow with hope and openness, we may collaborate more effectively with God's plan. இந்த ஆன்ம ஆய்வை இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி நிறைவு செய்வோம். Let's conclude the examen with the Lord's Prayer.